அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹா ஹஸீரன் ரிஜாலன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைஹிம் ரகீபா. இன் அஸ்தகல் ஹதீஸில் கிதாபுல்லா வ அக்ஸன ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமுரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதுஆ வ குல்லு பிதுஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை சொந்தங்களே, உறவினர்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய உள்ளத்தை இந்த உலகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருட்களின் மீதோ அல்லது உயிர்களின் மீதோ மிகவும் பிணைத்து வைத்துள்ளோம். அது ரொம்ப இறுக்கமான பிணைப்பாக இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ நான் என்னுடைய உள்ளத்தை என் மீது இறுக்கமாக பிணைத்திருந்தேன் அப்படின்னா அதற்கு சுயநலம் என்று சொல்லுவாங்க. அந்த சுயநலம் வெளியே பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன் நிலையை மட்டுமே முக்கியப்படுத்தக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா செல்ஃபிஷ் மைண்டு. அவங்க செல்ஃபிஷ் மைண்டாக இருப்பாங்க. இவர் சுயநலம் பிடிச்சவன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை அவருடைய உடம்பின் பாலோ இல்லை அவருடைய உயிரின் பாலோ இது ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் நான் சாப்பாடாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை முற்படுத்துவார், தூங்கக்கூடிய விஷயத்தில் ஆரோக்கியத்தை முற்படுத்துவார். ஒரு வேலை இருந்தால் கூட வேலையை விட்டுட்டு எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம், ஏன் நான் தான் முக்கியம்னு சொல்லி அந்த நானுன்றதை அதிகமாக முற்படுத்தி அந்த சுயநலத்தோடு ரொம்ப இருக்கப்பட்டிருப்பார் அவருடைய உள்ளத்தை. அதே மாதிரி இன்னும் சில பேர் ரொம்ப குடும்பஸ்தன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தை எப்படி பிணைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி குடும்பங்கள் கூட பிணைத்து வைத்திருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி மார்க்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை மட்டுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்படலை. ஆனாலும் மார்க்கத்தை விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. ஆனால் அவர் நல்ல பேரும் வாங்கியிருப்பார். எப்படி ராப்பாகலாம் அவர் உழைக்கிறாரு, தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு உழைக்கிறாரு. இங்கே இவர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தன்னிலை பார்க்க மாட்டாங்க. சுயநலம் இவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் பொதுநலமும் இருக்காது, குடும்ப நலம் மட்டும்தான் இருக்கும். என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நன்மை அடைஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு பொறுக்காது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய சகோதரருக்கோ மனைவிகளுக்கோ குழந்தைகளுக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வரையறை இருக்கும். இவங்க ஃபேமிலி மைண்டட். மூணாவது யார் அப்படின்னா பீப்புள் மைண்டட். அவங்க நண்பர்களாக இருக்கும், இல்லை ஜமாத்தாக இருக்கும். இவங்களுக்கு மட்டும் முழு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. அது அல்லாஹ்க்காக பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சில பேர் அல்லாஹ்க்காக இல்லாமல் மனிதர்களுக்காக. நம்ம இங்கே சொல்கிறது ஜமாத்துன்னு சொல்கிறது ஜமாத்து நல்ல விஷயம் தானே, நம்ம ஜமாத்தில் நம்ம உள்ளத்தை பிணைச்சி இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னா ஜமாத்தில் நம்ம இருந்தால் கூட அல்லாஹ்வுக்காக உள்ளத்தை பிணைச்சி வச்சுருந்தா மட்டும்தான் அது நல்ல விஷயம்.
ஆனால் ஒரு மனிதர்களுக்காக, அதான் முதலே சொன்னால் பீப்புள் மைண்டட், ஒரு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக அவர்கள் எது வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான உள்ள பிணைப்பு. அதுபோக வேலை பார்க்கக்கூடியவங்க, அந்த தொழிலாளர்கள் வந்து முதலாளிகளுக்கு மேலே அந்த பற்று வச்சுருப்பாங்க. எப்படின்னா, எப்படிப்பட்டாவது இந்த வருஷம் எனக்கு அதிகமான சேலரி வந்துடணும், ஒரு ப்ரொமோஷன் வந்துடணும், முதலாளிக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கிடணும்னு சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை எங்கே வச்சுருப்பாங்க? முதலாளிகள் பால் வச்சுருப்பாங்க. முதலாளிகள் தொழிலாளர்கள் மேலேயா? தொழிலாளர்கள் மேலே பற்று வைத்திருக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி தான். அதிகமான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டால் கூட கஸ்டமர் மைண்டாக இருப்பாங்க, கஸ்டமர் ஃபோக்கஸ். எனக்கு என்னுடைய கஸ்டமர் கிளைண்ட்டு தான் முக்கியம், அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதனுடைய தொழிலாளர்களை வந்து நான் கொடுமைப்படுத்தி கூட வேணாம் வாங்குவேன்ற நிலைமையில் கூட இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி மணி மைண்டட். மணி மைண்டட்ன்றது வார்த்தை நம்ம அதிகமான கேள்விப்பட்டிருப்போம். பொருளாதாரம், அவருடைய சொல்லையும் செயலையும் எப்படியாவது விற்று ஏதாவது ஒரு சம்பாதிச்சிட மாட்டோமா, லாபம் ஈட்டிட மாட்டோமான்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் மணி மைண்டடாக இருப்பாங்க. ஒரு பேச ஆரம்பித்தா இந்த பேசி மூலமாக இவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை வந்து அவர் உள் வாங்கிட்டு ஒரு செல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று விற்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மணி மைண்டட். நீங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு வாங்கினா அங்கே வரதுனால எனக்கு என்ன பொருளாதார ரீதியாக லாபம் இருக்குது, அப்போ அந்த மாதிரி ஒரு வகையில் உள்ளத்தை பிணைச்சி வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இறையச்சவாதிகள் அவங்களுடைய உள்ளத்தை எங்கே பிணைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னா அது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான். அதை வந்து காட் சென்ட்ரிக் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் சென்ட்ரிக்கு, செல்ஃப் மைண்டட், மணி மைண்டட் எல்லாமே போக ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காட் சென்ட்ரிக் மைண்டு. இப்போ காட் சென்ட்ரிக் மைண்டு அப்படின்னா என்ன? காட் கான்சியஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தையில். அதாவது அல்லாஹ்வை சார்ந்த ஒரு உள்ளம், அல்லாஹ்வின் மீது பிணைக்கப்பட்டுள்ள உள்ளம், அல்லாஹ்வின் மீது உள்ளத்தை இறுக பற்றி கொண்ட உள்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம வெவ்வேறு பெயர்களை கூறினாலும் அர்த்தம்ன்றது ஒன்று தான். அல்லாஹ்வின் மேல் நம்ம உள்ளத்தை இணைச்சி வச்சுருக்கணும். அப்படி இணைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்துக்கு தான் குர்ஆன் கூட வழிகாட்டும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன், இது வேதம் வந்து சத்தியமான வேதம், இந்த வேதம் உண்மையான வேதம். இது யாருக்கு வழிகாட்டும் அப்படின்னா யார் இறையச்சவாதிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே இத்தக்குள்ளான வருது பார்த்தீங்களா, அதில் தமிழ் மொழிபெயர்ப்பாக நம்ம இறை அச்சம்னு போட்டிருக்கோம். ஆனால் இது இறை அச்சத்தை மட்டும் தான் சொல்லுதா அப்படின்னா இறை அச்சம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பார்த்தாலும் சரி, இல்லை அந்த அரபி விளங்குறவங்களில் கேட்டாலும் சரி, அதுக்கு என்ன இத்தக்குள்ளாகிறதுக்கு என்ன சரியான ஒரு அர்த்தம் அப்படின்னா இறை பக்தி அல்லது இறை உணர்வு அல்லது இறைவனை சார்ந்த அந்த உள்ளம், இறைவனை மட்டுமே மையப்படுத்தி அந்த பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்துக்கு இத்தக்குள்ளா அப்படின்ற வார்த்தை வருது. அப்போ அது இறை அச்சத்துக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வின் மீது உள்ள அன்புக்கும் நம்ம சொல்லலாம். அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்ற ஒரு விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ்வின் மீதான விழிப்புணர்வு. ஒரு மனிதருக்கு வந்து 24 மணி நேரம் இந்த விழிப்புணர்வு இருந்துருமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ரசூலாட்ட போயிட்டு சஹாபி கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம் உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள், மனைவி, அது போக அந்த உலகத்தில் சார்ந்து என்னுடைய உள்ளம் போயிடுது, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உள்ளம்னா அப்படி தான் இருக்கும், உள்ளம்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பயுமே வந்து இறைச்சத்தோடு இருந்துட்டோம் அப்படின்னா மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருவாங்களே. இப்போ மலக்குமார்கள் வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னா அல்லாஹ் நான் நடந்துடும். ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ உள்ளம்ன்றது ஏற்றல் இறக்கமாக தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய பயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம்மளை உள்ளத்தை கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்களால் எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ, ஒரு லெவல் 100% அப்படின்னா நம்மளால் அந்த 100% தொட்டுட்டு வந்துடணும். அந்த 100% தொடுறதுக்கு உள்ளான முயற்சி தான் நம்ம இந்த பயனுடைய நோக்கம். இப்போ எதுக்கு நம்மளுக்கு ரசூல்லா இந்த அளவுக்கு இறையச்சத்தை பற்றியும் அல்லாவும் சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா வந்து தங்களுடைய பயானில் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களில் வந்து அதிகமான நேரங்களில் வந்து இந்த இத்தக்குள்ளான்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட சொன்னோம், யாய்களது நாமனும் இத்தக்குள்ளா ஹக்கத்து காத்துகி, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவே அஞ்சுங்கள். யாய்குன்னா சித்தகு ரப்புக்கும் உள்ளது ஹலக்கக்கும் மின் நஃப்சி வாகிதா, உங்களை ஒரே ஒரு மனிதரில் இருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். அதே மாதிரி கடைசி வசனமும் அப்படி தான் வரும், நீங்கள் நல்வழியில் செலவிடுங்கள், இறைவனை அஞ்சுங்கள். அப்போ அதிகமான இடங்களில் ரசூல் என்ன பண்ணியிருக்காங்க, இறைவனை வந்து அஞ்சுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு நம்மளுக்கு இந்த இறை அச்சம் வரணும், இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுறது தான். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அந்த இறையச்சவாதி உலகத்தில் நம்மளுக்கு யார் முன்மாதிரி அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹ இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கிட்டான். யார் ஏற்றுக்கிட்டது?
மனிதர்கள் கிடையாது, மனிதர்கள் மாதிரி உள்ள மற்ற உயிரினங்கள் கிடையாது, மனிதர்கள் பார்க்கவே முடியாதுன்ற நிலையில் உள்ள ஜின்களோ மலக்குகளோ கிடையாது, அவர்களுக்கு அப்பாற்பட்டு உள்ள வேறு எந்த ஒரு நிலையும் கிடையாது, இந்த உலகம் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது. ஆனால் இது அனைத்தையும் படைத்த இறைவன் என்ன பண்ணுறான், ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய நிலையில் வந்து பார்க்கும்போது மனிதரோட நிலை ரொம்ப ஒரு தூசிக்கு கீழே தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்பை கொடுத்து நான் அவரை வந்து என்னுடைய நண்பராக ஏற்றுக்கிட்டேன். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் நம்மளுக்கு புரியுது. அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருந்தால் அல்லாஹ் அவங்கள வந்து நண்பனாக ஏற்றுக்கிருப்பான், எவ்வளோ சோதனைகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க, எவ்வளோ அர்ப்பணிப்புகள் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு புரிய வருது. அப்போ அந்தளவுக்கு உள்ளத்தை என்ன பண்ணியிருந்தாங்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வின் பால் வச்சுட்டே இருந்திருக்காங்க நம்மளுக்கு புரியுது. இதில் இன்னொன்று நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ் ஒரு மனிதர் மேலே இந்த அளவுக்கு அன்பு வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு வரணும். அவங்க சோதனைகள், கஷ்டங்கள், தியாகங்கள், அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி எல்லாம் போக ஒரு மனிதர் தானே அவங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க அந்த அன்பு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு முன்மாதிரி அப்படின்னா அந்த அன்பை பெறுவதற்கு நாம் முயற்சிக்கணும். அல்லாஹ் வந்து நம்ம நண்பன் சொல்லிட போகிறது கிடையாது, வகினா முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வெகுமதி எனக்கும் வரணுமே அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த அன்பை நம்மளுக்கு கொடுப்பான். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே, ஒருத்தவங்க மணி மைண்டடாக இருப்பாங்க, ஒருத்தவங்க பீப்புள் சென்ட்ரிக்காக இருப்பாங்க, ஒருத்தர் சுயநலமாக இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுடைய அந்த உலக விஷயமான காரியங்கள் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தவங்க அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும் பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எப்படி? இப்போ நான் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கேன், அல்லாஹ்வை மட்டும்தான் நான் நம்புகிறேன், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நான் படிப்பேன்ல, குர்ஆனை ஆட்டோமேட்டிக்காக படிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வருது, நீங்கள் வந்து உடலை ஒரு அமானிதம், கண்ணு அமானிதம், நீங்கள் தனிமையில் பண்ணக்கூடிய தவறுகள் மூலமாக உடம்பு பாதிக்கக்கூடியது, உடம்பை வற்புறுத்துறது, அது ஒரு அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை நம்ம வேஸ்ட் ஆக்குற மாதிரி, வீணாக்குற மாதிரி. அதே மாதிரி இரவு இஷாக்கு அப்புறமா நீங்கள் கண் முழிச்சிருக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த விஷயங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சுயநலம் பேணப்படுதா இல்லையா? ஏன்னா ஹெல்த்து, என் ஆரோக்கியம், நான் நைட்டு நல்லா தூங்கணும்னு இன்றைக்கி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணும்போது நான் இங்கே என்னுடைய உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக, அவன் உடல் ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்கள் மூலமாக நிறைய தவறுகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கண்களை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் நம்மளாருடைய அந்த பொன்மணிகளை நம்ம பரட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்ற விஷயங்கள் நிறையா அதில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து நம்மனா ஒரு கல்ல ரெண்டு மகான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஒரு சுயநலவாதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அங்கே அல்லாஹ் இடத்துல வந்து நம்மளுக்கு நஷ்டம்தான். ஆனால் இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடச்சிரும். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்ம நாட்டம் வைக்கும் பொழுது, நம்ம அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிருது. அதே மாதிரி குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் வந்து நீங்கள் நட்பு கொண்டாடுவதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னா 3 இடத்துல தாய் தான் அல்லாஹ் வச்சுருக்கான், அடுத்து தந்தையை வச்சுருக்கான். இன்னும் இடத்துல பெற்றோர்கள் எப்படி சொல்கிறாங்க, அவங்க முன்னாடி நீங்கள் சீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு இதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னொன்று மனைவியை பற்றி சொல்லணும்னா மனைவியினுடைய வாயில் ஊட்டக்கூடிய ஒரு உணவுக்கு கூட அல்லாஹ் அடுத்த தர்மமாக இருக்குது. அல்லாஹ் அதே மாதிரி குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பாளர்னு சொல்கிறான், மனைவிகளை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கணவருடைய வீட்டுக்கும் பொறுப்பாளர்னு சொல்கிறான். அப்போ இப்படி நாம் குடும்பத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும், அல்லாஹ் விட்டுட்டு மார்க்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை மட்டுமே பார்க்கணும், அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை சரியாகும், குடும்பம் சரியாகும்ன்ற ஒரு நோக்கம் நமக்கு வந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வை நோக்கி போகும்போது, பள்ளியை நோக்கி போகும்பொழுது, ஹதீஸை நோக்கி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நாம சரியாகிறோம், நம்ம உள்ளம் சரியாகுது, நம்ம குடும்பம் சரியாகிறாங்க. இப்போ நீங்கள் வேலை பார்க்குற ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன், அவரே சிசிடிவி கேமரா போட்டிருக்குன்னு சொல்லி தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பார். சிசிடிவி கேமரா போட்டுகிட்டே இருந்தாலும் கூட அவர் சப்போஸ் அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அவர் கம்ப்யூட்டரில் என்ன பார்க்குறாருன்னு கேமராவில் தெரியாது. இல்லை அந்த ஒரு டயத்துக்குள்ளே அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கு முதலாளிக்கு தெரியாது. அந்த டைம் போயிட்டதுக்கப்புறமா வீட்டில் போய் அவர் என்ன பேசுவாருன்றது முதலாளிக்கு தெரியாது. அப்போ முதலாளிக்காக ஒருத்தர் விசுவாசமாக இருக்கார், உள்ளத்தை ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே வச்சுருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும்? அவர் வந்து தான் கண்காணிக்க படிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், உணர்வு தாண்டி நார்மல் மனுஷன் ஆகிடுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வை சாதிச்சிருப்பாருங்களேன், அல்லாஹ் வந்து சிசிடிவி கேமரா மாதிரியா உள்ளத்தை அறியக்கூடியவன் நல்லா இருக்கான். அப்போ எந்த நேரமும் கண்காணிக்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறதுனால அந்த தொழிலாளி என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக முதலாளிக்கு விசுவாசியாக மாறிடுவார். நாங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வேலை பார்த்துடணும், நான் வந்து இது வீண் வரையை பண்ணிடக்கூடாது, விசுவாசமாக இருக்கணும், டயத்தை வேஸ்ட் அடிச்சிடக்கூடாது, அந்த பொருளாதாரத்தை நான் கண்டிப்பான முறையில் நல்ல முறையில் காப்பாற்றணும்னு சொல்லி அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் கரெக்டாக இருந்துருவார்.
அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டியது கிடச்சிரும், மறுமையில் கிடைக்க வேண்டியது கிடச்சிரும். அதே மாதிரி தான் தொழிலாளியும், அவங்களும் அல்லாஹ் பார்க்குறான்னு சொல்லி நம்மளுடைய வேலையாட்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அவங்கள வந்து ரொம்ப சிரமத்துக்கு உட்படுத்த மாட்டாங்க. அவங்களும் நல்ல முறையில் நீதமான முறையில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது அல்லாஹ்வை பற்றின அச்சம் நம்மளுக்கு வரணும்னு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வை பற்றின விழிப்புணர்வு வரணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு முக்கியமான காரணம், முக்கியமாக வர வேண்டியது என்ன அப்படின்னா அல்லாஹ்வை பற்றின அறிவு. இப்போ அல்லாஹ்வை பற்றின அறிவு நம்மளுக்கு வரும்பொழுது தான் நம்மளுடைய அச்சம் வரும். இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன், அவருடைய நடவடிக்கைகள் பார்த்துருக்கேன், மற்ற மாணவர்கள் கூட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை நான் பார்க்குறேன், மற்ற ஆசிரியர்கள் கூட அவரோட ஒழுக்கங்கள் பார்க்குறேன். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாருன்றதை பார்த்து அந்த மாணவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து உள்ளே பதிக்கப்படுது. அப்போ அதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு சொல்லி அந்த அறிவு அவருக்கு புகட்டப்படுது. அப்போ அல்லாஹ்வை பற்றிய அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்ற அப்படின்ற அறிவு நம்மளுக்கு முதல்ல வேணும். இப்போ அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்னா எல்லாருமே சொல்லிடுறோம் அல்லாஹ் அர்ஷில் இருக்கான். இப்போ அர்ஷுன்றது நம்ம கற்பனையில் சிந்திச்சு கொண்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது. அர்ஷுன்றது உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அர்ஷு எங்கே இருக்குது, 7 வானங்களுக்கு தாண்டி இருக்குது. இப்போ 7 வானங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அதில் முதல் வானத்துடைய எல்லை என்ன அப்படின்னா இந்த பூமி இருக்குது. இந்த பூமி மாதிரி பல கோள்கள் இருக்குது, எல்லா கோள்களும் சேர்ந்தது தான் ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல குடும்பங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா விண்வெளியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சேர்ந்தது தான் ஒரு பால்வழி அண்டம்னு சொல்கிறாங்க. இந்த பால்வழி அண்டம் மாதிரி பல லட்சக்கணக்கான பால்வழி அண்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதோட எல்லை என்ன அப்படின்னா எல்லை இன்னும் கண்டுபிடிக்கவே படலை. அந்த எல்லை தான் முதல் வானம். அந்த முதல் வானத்தோடைய எல்லையை கூட யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியல, சயின்டிஸ்ட்டோ விஞ்ஞானிகளோ ஆராய்ச்சியாளரோ கண்டுபிடிக்க முடியலை. பிளாக் ஹோல்னு போய் முடியுது. சில இஸ்லாமிய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் மூலமாக தான் நம்ம அடுத்த வானத்துக்கு போக முடியும். இது வந்து மார்க்கம் கிடையாது, அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட தியரி. அந்த பிளாக் ஹோல் மூலமாக தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. இனிமேல் கண்டுபிடிச்சி போயிட முடியுமானா மறுமை நாள் வரைக்கும் போக முடியாதுன்றது இன்றைக்கி தெளிவாக தெரியுது. அப்போ முதல் வானமே இந்த நிலை அப்படின்னா 7 வானத்தை தாண்டி இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்பொழுது இறையச்சவாதிகளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், இறையச்சம் அதிகமாகும். இறையச்சமே இல்லை, அவர் முஸ்லீமே இல்லாட்டினா கூட ஒரு ஏத்திஸ்டாக இருந்தால் கூட அவருக்கு என்ன ஆகும், ஏத்திஸ்ட்னா இறை நம்பிக்கை அற்றவர், அல்லவ கடவுளை யாருமே இறை மறுப்பாளர், கடவுள் கொள்கையற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் போய் போதிக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு இறை உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அல்லாஹ் அவங்க நம்பாட்டினா கூட ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்குதுன்றதை வாய் வழியாக ஒப்பிட்ட முன்மொழியாட்டினா கூட உள்ளத்தில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஏற்படுறதுக்கு உதவுது. ஆனால் இதில் இன்னொரு ஷைத்தான் வந்து விளையாடுவான், நப்சு வந்து விளையாடும். என்ன அப்படின்னா அரிசி எங்கே இருக்குது, 7 வானத்துக்கு தாண்டி இருக்கு இல்லையா. அப்போ மனிதன் என்ன நினைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா 7 வானத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் ஒரு ஓரமாக ஒரு தூசு அளவில் இருக்கக்கூடிய நான் பண்ணக்கூடிய தவறுகளை அல்லாஹ் எப்படி பார்ப்பான் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை வரக்கூடாதுன்றது மாதிரி தான் அல்லாஹ் வந்து குரானில் ஒரு வரலாறுகளை எடுத்து போடுறான். அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சஹாபாக்கள் வந்து ரசூல்லாட்ட போய் ஒவ்வொன்றா கேட்பாங்க. அப்போ ரசூல்லா அதுக்கு பதில் கொடுப்பாங்க, அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். ரசூல்லா அப்படி கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சொல்லுங்கள். உதாரணத்துக்கு வந்து எஸ்எல் உனுக்க அடின் அஹிலத், நபியை பிறையை பற்றி உம்மிடம் கேட்கின்றனர், சொல்லுங்கள், அது மக்களுக்கு வந்து காலம் காட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி எஸ்எல் உனுக்க அனில் மஹிலத், எஸ்எல் உனுக்க அனில் ஹம்ரு, மது பற்றி உன்னிடம் கேட்கின்றனர். எஸ்எல் உனுக்க அனில் யத்தாமா, அனாதைகள் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். எஸ்எல் உனுக்க அனில் மஹில், மாதவிடாய் பற்றி கேட்கின்றனர். அல்ல அப்படி சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் இப்படி கூறுங்க, இதுக்கு இப்படி கூறுங்கன்னு சொல்லிகிட்டே வரிசையாக வருவான். ஆனால் வைதா சலக்க இபாதி அன்னி, என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் ஃப இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நபியே நீங்கள் கூறுங்கள் நான் அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் யாரை யூஸ் பண்ணலை, நபிகளார கூட அல்லாஹ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மக்கள்கிட்ட வந்து இந்த உம்மத்திட்ட அல்லாஹ் டைரெக்டாக என்ன பண்ணுறான், உரையாடுறான். என்னை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா, நபி கூட தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட இருக்கேன். இது வந்து தான் ஷிர்க்குன்ற ஒரு விஷயத்தை சுக்குனராக உடைக்கக்கூடியது. இன்றைக்கி ஷிர்க்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்கள் மூலமாக தான். அதாவது நம்ம அல்லாவை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிட முடியாது. அல்லாஹ் கூட அந்த பிணைப்பு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, அந்த பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு நடுவில் ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும். அந்த ஆள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், அல்லாவை கான்டாக்ட் பண்ண முடியுன்றதை சொல்லி இன்றைக்கி இடைத்தரகர்கள் வந்தாங்க. இன்றைக்கி நிறைய முரீது வாங்குறாங்க, ஷேக்குமார்கள் இருக்காங்க, காலில் போய் விழுகிறாங்க, தர்காக்கள் எல்லாமே உருவானதுக்கு காரணம் இடைத்தரகர்கள் தான். அல்லாஹ் வந்து நபியை கூட உபயோகப்படுத்தலைன்றதை ஒருத்தர் ஆழமாக வழங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு இந்த ஷிர்க்குன்ற சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ அல்லாஹ் அருகில் இருக்கின்றான் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். எந்த அளவுக்கு அருகில் இருக்கின்றான் அப்படின்னா அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான்,
மனிதருக்கும் அவருடைய உள்ளத்திற்கும் இடையில் அல்லாஹ் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். மனிதர் உள்ளம், நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நான் தான் மனுஷன், எனக்குள்ளே தான் அல்லாஹ் இருப்பானா? அப்படி கிடையாது. அல்லாஹ் வந்து மனிதரையும் உள்ளத்தையும் பிரிக்கிறான். அப்போ நம்ம என்ன வழங்கணும்? ரெண்டாக பிரிச்சுக்கணும். நம்ம இப்படி இருக்கோன்னா மனிதர் இப்படி இருக்கார், நடுவில் யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். நடுவில் அல்லாஹ் இருக்கா அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி வந்து அங்கே இருக்குது. அப்போ ஒரு மனிதர் உள்ளம் அப்படின்னா நம்ம என்ன சிந்தித்தாலும் சிந்திச்சதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படி கிடையாது. நம்ம சிந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் பேச போகிறேன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு அது தெரிஞ்சிடும். இதை இன்னும் குர்ஆனே வளர்க்குது. அல்லாஹ் இன்னொருத்தர் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதருடைய பிடரி நரம்புக்கு அருகில் அங்கே இருக்கும் அப்படின்றான். அப்போ இந்த பிடரி நரம்புன்னு சொல்கிறோம்ல, ஜுகுனல் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த சயின்டிஃபிக்கை நீங்கள் பாருங்கள். அப்போ அல்லாஹ் எப்படி நம்மளுடைய பிடரி நரம்புக்கு அருகில் இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இறை சிந்தனையை கொண்டு வந்துட முடியும். இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு அச்சம் வருதுல்ல, இறை அச்சம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கானா, அப்போ நம்ம தவறு செய்யக்கூடாது, தவறுலேருந்து மீண்டு வந்துடுவோம். தனிமையில் இருக்கும் பொழுது தான் தவறு செய்ய மனிதன் அதிகமாக முயற்சிப்பான். அதாவது மனிதர் தனிமையில் இருக்கும் பொழுது உடனே என்ன பண்ணிட மாட்டார், ஆபாச படத்தை போய் பார்த்துட மாட்டார். அவருக்கு தெரியும் தப்புன்னு தெரியும். முதல்ல தப்பு, அல்லாஹ் பார்க்குறான், பயான் கேட்டிருக்கோம், அல்லாஹ் பார்க்குறான், இங்கே இப்படி அல்லாஹ் இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளத்துலேயே இருக்கான், மூளையிலே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம்ன்றது வேறு, மூளைன்றது வேறு. அதையும் நீங்கள் கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அப்போ அல்லாஹ் உள்ளத்துலேயே மூளையிலே இருந்து நம்மளை பாதுகாத்து கண்காணிச்சிட்டு இருக்கானே, நம்ம எப்படி தவறு பண்ணுறதுன்னு சொல்லி உள்ளம் என்ன சொல்லும், ஆரம்பத்தில் சொல்லும். அதுதான் நஃப்சுல் லவ்வாமா. சில பேர் இருக்காங்க நஃப்சுல் மரீதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா தவறுலே ஊறி திளைத்தது, அது கடினமான உள்ளம். அந்த உள்ளத்துக்கு வந்து தவறுனா என்னன்னே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நன்மைனா என்னன்னே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தவறுலே ஊறி திளைத்தது. அது வந்து நஃப்சுல் அம்மாரான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அதிகமான மக்கள் வந்து நஃப்சுல் லவ்வாமால தான் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு கில்ட்டியான உள்ளம். அது தவறு பண்ணுறதுக்கு உடனே போய் பண்ணிடாது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், தடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அல்லாஹ்வை மறந்துடுவோம், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டு தவறுகள் பண்ணிடுவோம், அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லி தவறு பண்ணக்கூடிய அந்த ஒரு நொடியில் தவறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மனம் மறந்துடும், ஆகா தவறு பண்ணிட்டோமே. மது குடிக்கக்கூடாது, அவருக்கு தெரியும், தாடினா வச்சுருக்காரு, தப்லீக் ஜமாத்து போயிட்டு வந்திருப்பார், தவி ஜமாத்தில் இருந்திருப்பார், ஹதீஸ்கள் கேட்டிருப்பார். ஆனால் அந்த மது குடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வேணான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கட்டாயப்படுத்தினதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவர் குடிக்கல, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கான்ற சிந்தனையை அவர் எடுத்துட்டாரு, தான் உள்ளத்துக்கு நடுவில் யாருமே இல்லைன்றதை அவர் உணர்றாரு. அப்போ நான் தான் என் உள்ளம் நினச்சிக்கிறாரு. அப்போ அங்கே அல்லாஹ் போயிடுறான். எப்போ ஒருத்தன் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அரசுலேருந்து பார்க்குறான், உள்ளத்துக்கு நடுவில் பார்க்குறான், நம்ம பிறடி நரம்புக்கு இடையிலேருந்து பார்க்குறான்னு சொல்லும் பொழுது தான் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய உள்ளத்தை அவர் வாட்ச் பண்ணுவார். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், லைஃப் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் டிஸ்கவரி. அதாவது தன்னை அறிதல் சொல்கிறாங்களே, இன்றைக்கி நிறைய பேர் வந்து தன்னறிதல், அந்த தன்னைத்தானே அறிதல்ன்ற ஒரு நிலை இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன நல்லது பண்ணுறோம், என்ன கெட்டது பண்ணுறோம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதை வந்து சொல்லிக் கொடுக்குறேன்ற பேரில் நீங்கள் மெய்வழி சாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெய்வழி சாலைன்றது ஒரு இஸ்லாமியர் உருவாக்கப்பட்டது தான். அவர் முக்கிய நோக்கம் என்னென்னா தன்னை அறிதல். இன்றைக்கி விபாசனான்னு ஒன்று இருக்குது, புத்த மதம்னு ஒன்று இருக்குது, தன்னை அறிதல் தான் முக்கிய நோக்கம். இன்றைக்கி நிறைய சாமியார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் என்ன, தன்னை அறிதல். தன்னை அறிதல் நீங்கள் அறிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நிலைக்கு போயிடுவீங்க, நீங்கள் வந்து யோகி நிலைக்கு போயிடுவீங்க. உங்களுடைய மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் மைண்டில் ஒரு எண்ண ஓட்டமே இருக்காது, நீங்கள் கடவுள் நிலைக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி அந்த நிலைக்கு போன மாதிரி சில ஆட்களை செட் பண்ணி இன்னைக்கு காலில் போய் விழுந்துட்டுருக்காங்க. ஆனால் அது மனிதர்களுக்கு உட்பட்ட ஒரு நிலைன்றதை நம்ம விளங்கணும். அந்த நிலை நம்மளுக்கு எப்படி வரும்னா 10 வருஷம் போய் உட்காரணுமா, தியானம் பண்ணணுமா, சன்னியாசியாக போனோம்னா கிடையவே கிடையாது. நம்மளோட உள்ளம் சீராகணும், நம்மளோட மைண்டு கிளியர் ஆகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்னு சொல்லியிருக்கும் பொழுது நாம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்ல, நான் ஒவ்வொரு இது பண்ணும்போது அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ என்னுடைய செல்ஃப் டிஸ்கவரி அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி அதிகமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாவங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடியவங்களாக இருப்போம். ஆக நம் மரணம் வரை அந்த இறை உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இறை உணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த உணர்வே என்ன பண்ணுது, தவறுகளிலிருந்து மீள்றதுக்கு உதவுது. இது தவறுகளிலிருந்து மீண்டு இறையச்சத்தை மட்டும் உண்டாக்குற ஒரு உணர்வு கிடையாதுன்றதை ஆரம்பத்தில் பார்த்தோம். ஏன்னா இறையச்சம்ன்ற ஒரு அர்த்தம் மட்டும் அதுக்கு கிடையாது. இத்தக்குள்ளான்றது என்ன அர்த்தம் இருக்குது, இறை உணர்வு, இறை பக்தி. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு உணர்வு தான். எப்படி, என்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு இந்த உணர்வு தான்.
என்னுடைய மனக்கவலைகள் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் இந்த உணர்வு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து மனக்கவலைகளுக்குள்ளே இருக்காங்களே. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 75% ஆஃப் மக்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய 75% மக்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டு இருக்காங்க. நம்ம கடந்த போன மாதங்களில் பார்த்தோம், 4 பேர் அப்பா ஒய்ஃபு 2 குழந்தைங்க காரில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. போன வாரம் ஒரு பெண்ணு, கணவர் இல்லாமல் வாழ்ந்து வந்த பெண்ணு 2 குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே முஸ்லீம்ஸ். ஒரு காலத்தில் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், முஸ்லீம் மத்தியில் வந்து தற்கொலைகள் ரொம்ப கம்மி. ஏன் கம்மி அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹ் அதிகமாக நம்புகிறாங்க, அதனால் முஸ்லீம் மக்கள் தற்கொலை கம்மின்னு. ஆனால் அதிகமான நியூஸ் நம்ம கேள்விப்படுறது ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான் வருது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அல்லாஹ் தான் நம்மளுக்கு உதவுறான். எப்படி அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் தவறுகள் பண்ணிட்டா தீங்கு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அங்கே என்ன பண்ணுறேன், அல்லாவை மறந்துட்டு அந்த மனிதரை எனக்கு மேலே வச்சுக்கிறேன். நான் எனக்கு மேலே இவர் தான் இருக்கார், இந்த மனிதர் என்னை வந்து கஷ்டத்துக்கு உட்படுத்தியிருக்காரு, என்னை ஏமாற்றிருக்காரு, துரோகம் பண்ணியிருக்காரு, அப்போ நான் அவர் ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் எனக்கு அந்த நிலை சரியாகும் அப்படின்னு அவர் விளங்குறாரு. விளங்குறதுனால தான் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருது. யார் அவமானமாக பேசியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, பொறாமை குணம் வந்துடும். இந்த எல்லாமே வந்து மனிதர்கள் சார்ந்து தான் இருக்குது. நம்ம இது சார்ந்து இல்லாமல் அல்லாஹ் என்னை பார்க்குறான்னு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் நீயே என்னை பார்த்துட்டு இருக்க, நீ அநீதி இழைக்கக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் என்ன பார்க்குற மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவரையும் அல்லாஹ் பார்ப்பான். அப்போ அல்லாஹ் வந்து எல்லாரையும் பார்க்குறான். எனக்கு மேலே ஒருத்தர் இருந்துட்டு என்னோடய எஜமானர் வந்து என்னை ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னும் பொழுது எனக்கு அந்த உள்ளம் வந்து கஷ்டத்தில் இருந்தால் கூட இலகுவாயிடும். சம்பாதிக்க கம்மியாக தான் சம்பாதிச்சுட்டு இருப்பார், ஆனாலும் வாழ்க்கையில் வந்து ஹலாலாக வாழ்ந்துட்டு இருப்பார். நான் நீங்கள் பார்ப்போம், 50,000 சம்பாதிக்கக்கூடியவங்க புலம்பக்கூடியதையும் பார்ப்போம், 10,000 கீழே சம்பாதிக்கக்கூடியவங்க நிம்மதியாக இருக்கக்கூடியதையும் பார்ப்போம். மகிழ்ச்சி கவலை ரெண்டுமே ஏறி இறங்கும், ஆனால் நிம்மதி மட்டும்தான் ஒரே கோட்டில் போகும். அந்த ஒரே கோட்டை போகக்கூடிய நிம்மதி நம்மளுக்கு எப்போ வரும்? மகிழ்ச்சியிலேயே நிம்மதி தேவை, கஷ்டத்துலேயே நிம்மதி தேவை. கஷ்டத்தில் நிம்மதின்றது சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் கஷ்டத்தில் நிம்மதி வேணும் அப்படின்னா இறை எச்சம் வேணும், இக்ஸான் வேணும், ஈமான் வேணும். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய உள்ளம் வேணும். ஆனால் சொல்லுவாங்க ஆண்டவனே இருக்கா எனக்கு என்ன கவலை. இப்போ ஆண்டவனே இருக்கா எனக்கு என்ன கவலைன்றது வந்து அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை தான். நம்ம சினிமாக்களில் வரதை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வே என் கூட இருக்கான். அல்லாஹ்வுடைய அறிவை வச்சு பாருங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்ற ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க. அல்லாஹ்வே என் கூட இருக்கான், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், மலக்குகள் மூலமாக பார்த்துட்டு இருக்கான், நான் நடந்து வந்தால் ஓடி வரான். ஆனால் இது எல்லாமே நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணும் போது மட்டும்தான். எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம், நான் தனியாக உட்காந்துட்டு இறை சிந்தனை அதிகரிச்சுக்கிறேன், அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருப்பேன், நம்ம மார்க்கும் அப்படி சொல்லலை. அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருந்தார்னா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு இறையச்சம் அதிகமாகும். அல்லாஹ் நம்மளுடைய இறையச்சத்தை அதிகரித்து ஈமானிய முஸ்லீம்களாக ஆக்கி இக்ஸானை உணர்ந்தவர்களாக. இக்ஸான்ன்றது ஒரு தனி கான்செப்ட், அதே நீங்கள் படித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் முதல்ல கூறிய பொழுது எப்போதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்மளுக்கு இறையச்சத்தை விட்டு விடாமல் இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட மக்களாக, பிணைப்பை ஏற்படுத்தி கொண்ட மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.